தமிழகத்தில் மேட்டூர் அணை கட்டப்பட்ட போது தஞ்சை மாவட்டத்தின் வானம் பார்த்த பூமியாக இருந்தவைதான் ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, மதுக்கூர், அதிராம்பட்டினம், புதுக்கோட்டை மாவட்டத்தின் அறந்தாங்கி வரையிலான சுமார் 2.50 லட்சம் ஏக்கர் நிலங்கள். மழை பெய்யாமல் இருந்தால் விவசாயம் நடக்காது. இந்த பகுதிகள் வளம் பெற வேண்டியும் இந்த பகுதிகளுக்கு தண்ணீர் கிடைத்து சாகுபடிகள் நடக்க வேண்டும் என்பதற்காகவும் வெட்டப்பட்டதுதான் புது ஆறு என்று அழைக்கப்படும் கல்லணை கால்வாய். கல்லணையிலிருந்து பிரிந்து தஞ்சை வழியாக சென்று புதுக்கோட்டை மாவட்டம் மும்பாலை என்ற இடத்தில் சேருகிறது கல்லணை கால்வாய். சுமார் 150 கிலோமீட்டர் தூரம் பாயும் இந்த ஆறு மூலம் 2.50 லட்சம் ஏக்கர் பாசன வசதி பெறுகின்றது. தொடக்கத்தில் வினாடிக்கு 4200 கன அடி தண்ணீர் சென்ற நிலையில் கரைகள் பலவீனம் அடைந்ததால் 3000 கன அடிக்கு மேல் தண்ணீர் திறக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதையடுத்து கல்லணை கால்வாய் ஆற்றை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் கொண்டுவரப்பட்டது. அதன்படி கல்லணை கால்வாய் மற்றும் அதிலிருந்து பிரிந்து செல்லும் வாய்க்கால்கள் முதலில் சீரமைக்கப்பட்டது. இதில் கல்லணை கால்வாய் ஆற்றில் இருபுறமும் உள்ள சாய்வு தளம், தரைத்தளம் ஆகியவை கான்கிரீட்டால் வடிவமைக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசு ஆற்றில் எஞ்சியுள்ள பணிகளை முடிக்க ரூபாய் 77 கோடி நிதி ஒதுக்கீடு செய்தது. அதன்படி தஞ்சை வண்டிகார தெரு அருகே 350 மீட்டர் நீளத்தில் ஆற்றின் இருபுறமும் சாய்வு தளம், தரைத்தளம் ஆகியவற்றை அமைக்க ரூபாய் 3 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு இதற்கான பணிகள் தொடங்கிய போது மழை பெய்து ஆற்றில் தண்ணீர் தேங்கியதால் பணிகளை மேற்கொள்ள முடியவில்லை. இதையடுத்து பணிகளும் நிறுத்தப்பட்டன.